நம்ம ஹீரோ வந்து ஒரு மனைவியோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து இருக்காப்புல. இப்படிப்பட்ட கேரக்டர்னா ரொம்ப ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஆள். ஒரு பர்ஃப்யூம் கடை வந்து நடத்திக்கிட்டு அவர் வந்து ஃபிட்டான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. எதாக இருந்தாலும் நம்ம சிக்கனமாக தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேரக்டருக்கு நம்ம ஹீரோயினி எப்படி சொல்லலாம் அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம அதே சமயத்தில் வந்து நம்ம ஹீரோயினியோட ரிலேட்டிவ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படியாவது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஒன்று நம்ம செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம ஹீரோ வந்து கிஃப்ட் பண்ணுறது வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷாப்பிங் பண்ணி ஒன்று டோஸ்டர் இந்த சாண்ட்விச் அது பண்ணுறக்கூடிய அந்த ஒரு மிஷின் ஒன்று வாங்குறாப்புல. அந்த மிஷினை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து கிஃப்ட் பண்ணிடுறாப்புல. அந்த மேரேஜ் பண்ணக்கூடிய ஆளு எல்லாருமே சேர்ந்து அந்த சாண்ட்விச் மிஷினை வந்து அந்த சாண்ட்விச் செய்யக்கூடிய மிஷினை வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டோஸ்டரை வந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கினது அதை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு சண்டை விட்டுட்டு போயிடாப்புல. ஸோ போனதுக்கப்புறம் எப்படி அந்த டோஸ்டர் வந்து போய் நம்ம வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டோஸ்டரை போய் வாங்க போகிறாங்க. ஆனால் இங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தர முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த டோஸ்ட்டை வந்து ஆட்டை போட்டுறாப்புல. ஆட்டை போட்டு ஒரு கட்டத்தில் வந்து போலீஸார் ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. நீ அந்த டோஸ்ட் வந்து திருடிட்டு போயிருக்கே வச்சிருக்கே அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஹீரோ வீட்டில் வந்து அந்த டோஸ்டர் இருக்காப்புல. அப்பார்ட்மெண்ட் ஓனர் வீட்டில் அந்த டோஸ்டர் இருக்குது. அந்த டோஸ்டரோட எப்படி சொல்ற ஒரு பாட்டி ஒன்று அந்த வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு இருப்பா. பையன் வந்து ரொம்ப ஒரு கஞ்சா குடிக்க கேஸாக இருப்பான். அவன் வந்து அந்த டோஸ்டரில் வந்து ஒரு மெமரி கார்டை சொல்லி வச்சுட்டு போயிடான். அந்த டோஸ்ட்டை வந்து அவன் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த டோஸ்ட்டை அவன்கிட்ட எப்படியாச்சும் நம்ம வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த டோஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து திருடுறதுக்கு போகிறாப்புல. எதிர்பாராதமாக வந்து 2 பேத்துக்கு அந்த கஞ்சா குடிக்கிங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் சண்டை வந்து ஒரு பால்கனியிலேருந்து அந்த எப்படி சொல்ற அந்த கஞ்சா குடிக்கி ஒரு கட்டத்தில் வந்து கீழே விழுந்து அவன் இறந்து போயிடான். அது இறந்து போனது அப்புறம் இது மேலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று வருது. அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி தள்ளி விட்டுற மாதிரி அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இந்த வீடியோ வந்து யார் எடுத்தா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாப்புல. போய் பார்க்கும்போதே நம்ம தெரிய வருது இங்கே கிட்ட ஒரு 80 வயசு கிளவி நம்ம ஹீரோ வந்து மிரட்டல் விடு வைக்குது. இந்த மாதிரி நீ இப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலை ஒன்று பார்க்குறாப்புல. என்ன ஒரு வேலைன்னா அந்த பாட்டிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது அஜால் புஜால் செய்கிறதுலேருந்து அந்த கிளவிக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த 80 வயசு கிளவி வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே இருந்தால் நம்ம எப்படி நம்ம பொண்டாட்டிக்கும் தெரியாமல் கொள்ளாமல் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு பார்க்குறாப்புல. ஸோ பெரிய பெரிய ரவுடிகள்லாம் நம்ம ஹீரோ வந்து அந்த கிளவியை கொள்றதுக்கு ஒரு கட்டத்தை வந்து பாடுவாராப்புல. ஆனால் அந்த கிளவி வந்து பெரிய ஒரு கதாத்தை கிளவியாக இருக்குது. எல்லா வர ஆளுகள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு குமிச்சிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து எல்லாத்தையும் கொண்டு முக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கையால் ஒரு கட்டத்தை வந்து புதைச்சி அது ஒரு கட்டத்தில் வந்து வீடியோ எடுக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த பொம்பளை இந்த கிளவி நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே வைக்கணுமே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கிளவி ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளினாப்புலையே. அதுக்கப்புறம் அந்த டோஸ்ட்னால தான் இவ்வளோ பிரச்சனையாக சொல்லிவிட்டு அந்த 6000 பொருளுக்காண்டி கிட்டத்தட்ட தலைவன் கொலை பண்ணுற நிலைக்கெல்லாம் போய் அந்த கிளவி கடைசியில் பார்த்து அந்த கிளவி கொள்ற நிலைமையெல்லாம் ஆகி போச்சு அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு.